ஒரு பேரு The King சென்னைக்கு வராரு. மரைக்காயர். யார் இவர்? Purity you can feel. Intention you can carry. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. ஒரு டஃபஸ்ட் டெரைன் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பாலைவனங்களில் பெரிய பேர் பெற்ற ஒரு பாலைவனமும் கூட. எப்படி இந்த சம்பவம் நடந்தது? மனிதனோட அலட்சியம். சஹாரா அப்படிங்கிறது வந்து உலகத்தின் வந்து ஒரு ஹாட்டஸ்ட் அல்லது ஒரு பெரிய பாலைவனம். பாலைவனம் எப்படி இருக்குது? அரபு நாடுகளில் போகும்போது பாலைவனம் எங்கேயாவது மாட்டிக்கிட்டால் கூட அங்கே வந்து ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு வழி இருக்குது. பயங்கரமான வேக்கை இது. இவங்க என்ன பண்ணாங்க, பக்ரீத் வந்துச்சுல, ரெண்டுக்கு இடையில ஒரு பார்டர் ஒன்று இருக்குது. அந்த பார்டர் பேர் வந்து அசமகா. 51 பேரில் 2 பேர் ஒரு மாதிரி கொஞ்சம் உடம்புல திடகாத்தனம் இருந்திருக்கு. ஏன்னா அங்கே உள்ளவங்கள்லாம் ஆப்பிரிக்கன் வந்து அந்த சூழலுக்கு பழக்கப்பட்டாங்க இருப்பாங்க. பழக்கப்பட்ட அந்த ஆட்களையே 51 பேரில் 2 பேர் வந்து கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் நடந்திருக்காங்க பாலைவனத்தில். அங்கே நடந்து கஷ்டப்பட்டு உயிர் பிழைச்சி போயிட்டாங்க. இங்கே வந்து தாக்கத்தில் சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை. தண்ணி மட்டும் இருந்தால் கூட ஒரு மாதிரி தண்ணியை குடிச்சு ஒரு மாதிரி படைச்சிக்குவாங்க. 49 பேர். ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். சஹாரா பாலைவனத்தை பற்றி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அந்த டெரைன் எப்படி இருக்கும் என்ன அப்படின்லாம். அங்கே வந்து சமீபத்தில் ஒரு லாரி மாட்டிக்கிட்டு 49 பேர் உயிரிழந்த சம்பவம் செய்திகளை நீங்கள் பார்த்துருக்கக்கூடும். என்ன நடந்துச்சு, எப்படி இந்த உயிரிழப்பு, என்ன பண்ண போகிறாங்க, அவங்க மீட்பு பணிகள் தான் போயிட்டுருக்கு அப்படின்றது குறித்து விரிவாக பேச போகிறோம். நம்ம கூட இப்போது உலக செய்தி பகுப்பாய்வாளர் திரு கசாலி அவர்கள் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் கார்த்தி. ஒரு டஃபஸ்ட் டெரைன் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பாலைவனங்களில் பெரிய பேர் பெற்ற ஒரு பாலைவனமும் கூட. எப்படி இந்த சம்பவம் நடந்தது சார்? மனிதனோட அலட்சியம், அவ்வளோதான். இது தாண்டி சொல்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. இப்போ சஹாரா அப்படிங்கிறது வந்து உலகத்தின் வந்து ஒரு ஹாட்டஸ்ட் அல்லது ஒரு பெரிய பாலைவனம். ஓகே, அந்த சஹாரா எடுத்திங்கன்னா எங்கே, அந்த வெஸ்ட் ஆஃப்ரிக்கா, அதாவது மேலே மத்திய ஆப்பிரிக்காவுக்கு மேலே ஆரம்பிச்சு. வெஸ்ட் ஆஃப்ரிக்கான்னா உங்களுக்கு வந்து மொரிட்டானியா, அல்ஜீரியா, அதுக்கப்புறம் மாலி, நைஜர், லிபியா, இப்படி இந்த மாதிரி வரிசையாக. அதுன்னா சாடு, ஈஜிப்டு, சூடான், இதெல்லாம் வந்து சஹாராவோட அந்த ரூட்டு. அதுக்கப்புறம் அப்படியே வந்து நீங்கள் செங்கடலை தாண்டி வந்தீங்கன்னா சவுதி அரேபியா, யுஏஇ, இதெல்லாம் வந்து சஹாராவோட எக்ஸ்டென்ஷன். ஓகே, அப்படியே இன்னும் கொஞ்சம் தாண்டி வந்தீங்கன்னா தார் பாலைவனம். அந்த ரூட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக அப்படியே வந்து மத்திய ஆப்பிரிக்காவுக்கு மேலே அப்படி வந்து ஃபுல்லாக சஹாரா டெசர்ட் வரும். அதுக்கப்புறம் வந்து கடலை கடந்து அரபு நாடுகள், அதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் கடந்து வந்தீங்கன்னா ராஜஸ்தான் தார் பாலைவனம், அப்புறம் டெல்லி வரைக்கும் உண்டு. அதனால தான் எப்போவுமே இந்த பாலைவனத்தோட இது குணம் என்ன அப்படின்னா, அங்கே ஹார்டு ஹிட் ஏரியான்னு இருக்குல்ல, பாறை இதெல்லாம் ரொம்ப குறைவாக இருக்கும். மணல் நிறைய இருக்கும். அது ரொம்ப லூஸ் மணல் இதெல்லாம். ஓகே, சம்மரில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 50 டிகிரி, 52 டிகிரி, 55 டிகிரி வரைக்கும் போகும் அந்த சர்ஃபேஸ் டெம்பரேச்சர். அந்த டெம்பரேச்சர் அதில் 50 டிகிரி எப்படி சொல்லுவோம்னா, நமக்கு நார்மலாக காய்ச்சல் அடிக்குது அப்படிங்கிறதுக்காக சொல்லாலே 37, 38 டிகிரிக்கு மேலே காய்ச்சல் வந்துடும். அது உடம்புக்குள்ளே உள்ளதே. அப்புறம் நமக்கு 37, 38 டிகிரி வெளியில் இருந்தால் தகிக்கும். அப்படியே 40 டிகிரி, 42 டிகிரின்னா நம்மளால் தாங்க முடியாது. ஆமாம். இப்போ வந்து சென்னையில் அடிக்கக்கூடிய இப்போ இருக்கிற டெம்பரேச்சர் இருக்குல்ல, இது வந்து கிட்டத்தட்ட சஹாராவோட சகோதரி அப்படி வச்சுக்கிறலாம். அந்த அளவுக்கு இங்கே வந்து தாங்க முடியாத வெக்க இருக்குது. இத்தனைக்கும் நம்ம ஊரில் பாலைவனம் இல்லை, தமிழ்நாட்டில் பாலைவனம் இல்லை. பாலைவனம் ஆகிடக்கூடாது. இல்லை, ஏன்னா எப்படி பார்த்தாலும் மலைகள் இருக்குது, மரங்கள் இருக்குது நிறையா. ஏன்னா அந்த மாதிரி இருக்குது. அதையும் தாண்டி இப்போ வந்து வெப்பலை வந்து எல்னினோ பிரச்சனை. சரி, இப்போ சஹாரா எடுத்திங்கன்னா நமக்கு இந்த சஹாராவோட எக்ஸ்டென்ஷன் இருக்குல்ல, அரபு நாடுகளுக்கு நீங்கள் போயிருந்தீங்கன்னா அரபு நாடுகளுக்கு ஒட்டகம் மேய்க்க வேண்டியதில்லை. சாதாரண சில ப்ராஜெக்ட்டுக்கு போயிருந்தீங்கன்னா, எங்கே சார் பக்கத்து ஊருக்கே போக முடியல. இங்கே போகல. நான் வந்து அங்கே போய் நிறைய அனுபவிச்சிருக்கேன். என்னென்னா, ஒன்று யாருக்கெல்லாம் இந்த இது வரும்னா, ஒன்று ஆடு, மாடு, ஒட்டகம் அங்கே மேய்ச்சல் நிலமெல்லாம் இருக்காது. அது நல்லா கட்டி போட்டிருப்பாங்க. அங்கே வந்து தனியாக வந்து ஊருக்கு தனியாக இருக்கும். அங்கே வந்து பாலைவனத்துக்கு உள்ளே டென்ட்டு போட்டு இது போட்டு இங்கே வச்சுருப்பான்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு ஃபேனெல்லாம் போட்டு எல்லாம் வச்சுருப்பாங்க. ஆனாலும் சில நேரம் காற்று, மணல் காற்று
அப்படி அடிக்கும். காற்றடிச்சாலே வந்துருச்சுங்களேன், அந்த அந்த அனலுக்கு பக்கத்தில் அந்த இந்த குமிட்டி அடிப்பாங்க தெரியுமா, அந்த இதில் இதுக்கு கொல்லன் பட்டறையில் அதில் வந்து அடிக்கும்போது காற்று அடிக்கும்போது நின்னா எப்படி இருக்கும், அது மாதிரி இருக்கும். காற்று அடிக்கும், அந்த காற்று வந்து வெக்க தாங்க முடியாத ஒரு காற்று. அப்புறம் குளிர்காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீசிங், ஒரு கொடைக்கானல் பக்கத்தில், கொடைக்கானல் ஒட்டி இருக்கிற மாதிரி ஒரு 17-18 டிகிரி. ராத்திரி டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா ஒரு 10-12. சில நேரம் 0 - சில இடங்களில் அந்த மாதிரி சில்லுன்னு அப்படி இருக்கும். ஓகே, ஸோ ஹீட்டாக இருந்தாலும் எக்ஸ்ட்ரீம் ஹீட்டு, குளிராக இருந்தாலும் எக்ஸ்ட்ரீம் குளிர். இது டெல்லிக்கும் பொருந்தும். டெல்லியில் கிளைமேட் சொல்லுவாங்க தெரியுமா? ஆமாம், காலையில் வேலையில் பயங்கர இதுவாக இருக்கும். ஆனால் இந்த சகாரா பாலைவனம் நீங்கள் அந்த மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் அப்படியே ஆரம்பித்து இந்த தொடர்ந்து வந்து அரபு நாடு, அதுக்கப்புறம் ராஜஸ்தான்லேருந்து அப்படியே போனால் டெல்லி வரைக்கும், சைனா பக்கம் போகலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த நம்ம மலைகள்லாம் தடுத்துருச்சு போல இருக்குது. ஸோ இது வரைக்கும். அப்போது இதுதான் வந்து பாலைவனத்தோடது. அதில் வந்து எப்படின்னா, இப்போ அரபு நாடுகளில் பாலைவனத்தை யாரெல்லாம் அனுபவிச்சிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி பட்டியில் வந்து ஒட்டகம், மாடு இது வச்சுருக்கவங்க. அப்புறம் ரோடு போடுவாங்கல்ல, புதுசாக ரோடு போடுறதுக்கு வந்து தியோடலேட்டு இதெல்லாம் வச்சு அளவெடுப்பாங்கல்ல இவங்க. அப்புறம் ரோடு வேலை பார்க்குறாங்கல்ல அவங்க. அப்புறம் நான் வந்து அங்கே பார்த்து லேண்ட்ஸ்கேப்பிங், கார்டனிங். அப்போ கார்டன் பண்ணால் இங்கே போகிற அந்த கொடை பிடிச்சே போக முடியாதுல்ல, வெயில் நேரத்துலையும் அதில் போகணும். மணலில் வந்து கால் லேசாக புதையும். இதெல்லாம் போய் பார்த்தா வெயில் தாங்க முடியாத வெயில். என்ன ஒன்று, நமக்கு வந்து போகிறோம், அங்கே வந்து அளவெடுக்கிறதுக்கு கூட இருந்து எல்லாம் பார்க்குறோம். பார்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து வந்துடுவோம். ஆனால் அதுக்கப்புறம் வந்து பைப் லைனுக்கு வந்து தோண்டி பைப் லைன் போகிறதுன்னா அது ஒரு பெரிய வேலை. அந்த வேலைக்காரங்க லேபர்ஸ் இருக்காங்க இல்லையா, உண்மையிலே அப்படி பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு நம்ம நாட்டு மக்கள் அங்கே லேபராக போயிருக்காங்க இல்லையா, அவங்க பாகிஸ்தானி, பங்களாதேஷி, இதெல்லாம் நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா உண்மையிலேயே பயங்கரமான கொடூரத்தை அனுபவித்து அதில் வர்ற நல்ல சம்பாத்தியத்தை வச்சு நம்ம ஊருக்கு குடும்பத்தை காப்பாற்றினவங்க, நம்ம நாட்டுக்கு வந்து அந்நிய செலாவணி கொடுத்தவங்க. ஓகே, ஸோ இது வந்து இந்த பாலைவனத்தோட ஒரு பேசிக்கு கதை. சரி, பாலைவனம் எப்படி இருக்குது? அரபு நாடுகளில் போகும்போது பாலைவனம் எங்கேயாவது மாட்டிக்கிட்டால் கூட அங்கே வந்து ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு வழி இருக்குது. கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும். இருக்குது வழி இருக்குது. அந்த காலத்தில் வழி இல்லை. ஓகே, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பெருசாக வழி இல்லை. ஒட்டகத்தில் போவாங்க. ஒட்டகத்தில் போகும்போது போகும்போதே வந்து திரும்பி எப்போ வருமோன்னு தெரியாது ஒட்டகம். அது வந்து ஒரு மாதிரி ஒரு 3 மாதம் 4 மாதம் 6 மாதம் வாட்டுக்கு மணல் இல்லை பழகு நடந்து மாதிரி போகும். அப்படி பாலைவனத்து வழியே அந்த டைமில் ரோடு கிடையாதுல்ல, என்ன போன வழியை பார்த்து போகிறதானே. அதில் போகும்போது பாலைவனத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இது என்னென்னா, த்ரெட் என்ன அப்படின்னா, இந்த குட்டிய பாம்பு இருக்கும். ஓகே, டெசர்ட் ஸ்னேக் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பயங்கரமான வீரியம், பயங்கர விஷம், குட்டியாக இருக்கும். ஆமாம், நான் பார்த்துருக்கேன். அது நம்ம பக்கத்தில் வரல, பார்த்துருக்கேன். அது பயங்கரமாக இருக்கும். ஓகே, அதே மாதிரி பாம்புகளே இல்லாத நாடு வந்து யூகே மாதிரி நாடு, குளிர் நாடு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி அங்கே ஆப்பிரிக்கா பார்த்திங்கன்னா இது வந்து டெசர்ட்டோட கண்டினியூட்டி தான். அந்த சகாரா, அங்கே சகாரா, மெயின் சகாரா இருக்குல்ல, பயங்கரமான வெக்கை இது. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, பக்ரீத் வந்துச்சுல்ல, பக்ரீத்துக்கு நைஜர், மாலி, ஓகே, 2க்கு இடையில ஒரு பார்டர் ஒன்று இருக்குது. அந்த பார்டர் பேர் வந்து அசமகா. அது அந்த ரூட்டில் அது அப்படி தான் இருக்கும். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து நைஜர், அப்புறம் மாலி, அல்ஜீரியா எல்லாம் 3 வந்து பார்டர் உள்ள இருந்தது. இப்போ நைஜர் மக்கள், ஓகே, அங்கேருந்து அசமக்கா அப்படின்ற இடத்துல மாலிலேருந்து வர்றாங்க. அந்த பார்டரில் அப்படி வரும்போது நமக்கு வந்து மேப்பில் பார்த்தா நமக்கு இது வந்து நைஜர், இது மாலி, மேலே வந்து அல்ஜீரியா, அப்புறம் இந்த பக்கம் சாடு, அப்படி இந்த எஜிப்டு அப்படின்னு சொல்லிடலாம். பாலைவனத்துக்கு என்ன செய்வீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அங்கே வந்து ட்ரக்கில் அங்கே போயிட்டு இது எல்லாம் முடிச்சுட்டு அப்படி வர்றாங்க. வர்றதில்ல, ட்ரக்கு வந்து ப்ராப்ளம். ஓகே, ப்ராப்ளம்னா உடனே சரி பண்ணியிருந்தால் வந்து சேர்ந்துருக்கலாம். ஓகே, ப்ராப்ளம் அக்கம் பக்கம் கூப்பிடுதலுக்கு ஆள் இல்லை. அப்புறம் ஒரு மொபைலு அதெல்லாம் வந்து அங்கே ரீச் ஆகலையா என்னன்னு தெரில. மொத்தம் 51 பேர் சொல்கிறாங்க. 51 பேரில் 2 பேர் ஒரு மாதிரி கொஞ்சம் உடம்புல திடகாத்தனை இருந்திருக்கு. ஏற்கனவே அங்கே உள்ளவங்கள்லாம் ஆப்பிரிக்கன் வந்து அந்த சூழலுக்கு பழக்கப்பட்டாங்க இருப்பாங்க. அப்படி பழக்கப்பட்ட அந்த ஆட்கள்லையே 51 பேரில் 2 பேர் வந்து கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் நடந்திருக்காங்க பாலைவனத்தில். பாலைவன மணலில் கிட்டத்தட்ட. இப்போ இது அந்த நடந்த இது பார்த்திங்கன்னா
நமக்கு வந்து இதில் கொரோனா பீரியடில் தமிழ்நாட்டிலேருந்து பீகாருக்கும் ஒரிசாவுக்கும் உத்தரப்பிரதேசம் நடந்து போனாங்கல்ல, நடந்து போகும்போதே குழந்தைய பார்த்தாங்க, நடந்து போகும்போதே செத்தாங்க, இந்த மாதிரி நிறையா நடச்சுல்ல. அது மாதிரி அங்கே வந்து 2 பேர் கஷ்டப்பட்டு உயிர் பொழைச்சும் பொழைக்காம நடந்தவங்க அங்கே முக்கியமான அந்த ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க. பீச்லேயே நடக்க முடியலையே சார், அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. மண்ணு புதையும் பார்த்தீங்கல்ல. நீங்கள் வந்து என்னென்னா சுகமாக வாழ்ந்தவங்களுக்கு திடீர்னு அப்படி அவங்க வந்து அப்படியே சுகமாக வாழாதவங்க. சுகமாக வாழல, நான் அப்போ கூட கஷ்டம் இல்லைங்க. பீச்சில் வந்து ரெகுலராக நடந்து பார்த்தீங்கன்னா அதான் அதுக்கு பேர் அதான் சுண்டல் விற்பேன் சார் சின்ன வயசுல, அதனால. அப்படியா? அது சரி. அது சரி, அதை வந்து நீங்கள் சுண்டல் விற்கிறேன், அது வேண்டாம், அந்த இது வேண்டாம். அது போனோம்னா வந்து வெறும் தப்பான கதையாக போயிடும், விட்டுருங்க. ஓகே. இது வந்து போனீங்கன்னா அங்கே நடந்து கஷ்டப்பட்டு உயிர் பிழைச்சி போயிட்டாங்க. இங்கே வந்து தாகத்தில் சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை. தண்ணி மட்டும் இருந்தால் கூட ஒரு மாதிரி தண்ணியை குடிச்சு ஒரு மாதிரி பிழைச்சிக்குவாங்க. 49 பேர் இறந்துருக்காங்க. 49 பேர் பசி பட்னி. இந்த பசி பட்டினி ஒரு பக்கம், இது டீஹைட்ரேஷன் தான். தண்ணி இல்லை, தாகத்தில். அதாவது சாதாரணமாக வந்து போட்டு தள்ளிட்டாங்க, இல்லை ஏதாவது சம்முன்னு வந்து ஒரு சுனாமி அடிச்சிருச்சு, இல்லை வேறு ஏதாவது கட்டடம் இடிஞ்சு விழுந்துருச்சு, இல்லை ஆக்சிடென்ட் ஆகி இது போச்சு அப்படிங்கிறது நமக்கு அந்த உணர்வு தெரிஞ்சும் தெரியாமல் டக்குன்னு போய் சேர்ந்துருவோம். ஒரு ஷார்ட் பீரியட் தான் பெயின். ஆமாம், அவ்வளோதான். அது ஃப்ராக்ஷன் செகண்டில் அது முடிஞ்சிடும். ஆனால் இங்கே வந்து பார்த்துக்கிட்டு தண்ணி இல்லாமல் நாக்கை அப்படியே உலர்ந்து ஏதாவது கிடைக்குமா. முன்னாடி ஒரு படம் பார்த்தோம், ஒரு ஹாலிவுட் படம். அதில் வந்து தண்ணிக்கு வந்து ஏங்குவான். அதை வந்து ஒருத்தர் என்ன செய்வான்னா, வில்லன் கோஷ்டி வந்து அதை வந்து தட்டி விடுவான், தட்டினா கீழே விடுவான். அதுக்கு வந்து வாயை கொண்டு போவான், தள்ளி விடுவான். அதை தண்ணி வந்து அப்படியே நாக்கில் பட முடியாமல் அப்படி ஒரு இது இருக்கும். நமக்கு சாதாரணமாக வந்து நோன்பு வைக்கும்போது பார்த்துருப்போம். நமக்கு காலையில் ஒரு மாதிரி சாதாரண போயிடும், மத்தியானம் தாண்டி 3 மணி ஆனவுடனே அப்படின்னு அப்படியே நாக்கு எல்லாம் உலர்ந்து. ஆனால் நமக்கு என்ன ஒரு நம்பிக்கை இருக்குன்னா, 6:30 மணிக்கு வந்து நம்ம அடுத்து நோன்பு திறந்துருவோம். கொஞ்சம் தெரிஞ்ச லொக்கேஷன், தெரிஞ்ச இடங்கள். ஆமாம், எல்லாம் ஆட்கள் எல்லாம் இருக்க, கூட இருக்கும், வீட்டில் இருக்கும். இது போகலை. அங்கே வந்து அக்கம் பக்கம் கூப்பிடுதலுக்கு ஆளே இல்லை. அந்த நிலைமையை அத்துவான காடு சொல்லுவோம்ல, அதை நீங்கள் நிலைமை யோசிச்சு பாருங்கள். அப்போ இன்னும் வந்து அங்கே நாகரிகம் பெருசாக வராமல், இத்தனைக்கும் அந்த ஆப்பிரிக்க நாடு அத்தனையும் வந்து மினரல்ஸாலையும் குரூட் ஆயிலாலையும் எல்லா வகையிலையும் ரிச் கண்ட்ரிஸ் எல்லாமே. மக்கள் பூரா பூவர், லேபர்ஸும் அவங்க தான், எல்லாமே தான். மக்கள் பூவர் கண்ட்ரியில் உள்ள வந்து ரிச் மினரல்ஸ் எல்லாமே இருக்குது. அது பூரா அடுத்த வந்து ஆட்டையை போட்டு கொண்டு போயிட்டு இருக்கான். அப்படியே அது கீழே எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த நைஜருக்கு கீழே அப்படி பார்த்தீங்கன்னா பர்கினோ ஃபாசோ, அதில் தான் வந்து உங்களுக்கு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்ராஹிம் ட்ரௌரே வந்து நீ யாரா இங்கே வரேன்னு சொல்லிட்டு பண்ணது. அப்படி ஒன்றா வர்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் இன்னும் டெவலப்மெண்ட் இல்லாமல், அப்புறம் இதுக்கு வந்து பக்கத்தில் மாலிக்கு போயிட்டு வரும்போது வந்து 49 செத்துட்டாங்க. அப்படியே செத்துக்கு போட அடுத்து. ஆனால் அந்த 49 பேரை வந்து நீங்கள் அப்போது எத்தனை பேர் வந்து என்னென்ன வயசுங்கிற டீட்டெயிலாம் வரல. அவ நிலைமை யோசிச்சு பாருங்க. இல்லை சார், எனக்கு என்னன்னா கண் முன்னாடி ஒரு 48 பேர் இறந்து அந்த 49வது ஆளோட தவிப்பு எப்படி இருந்திருக்கும். தண்ணி இல்லாமல் கண்ணெதிர பார்த்துட்டு பாருங்க. தவிப்புனா அவனும் செத்துட்டு இருந்தவனே முடியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக டீஹைட்ரேஷன் ஆகி அந்த மரணம் இருக்குல்ல, அந்த சித்திரவதையோடு அனுபவிச்ச அந்த மரணம் போய் சேர்ந்துடலான்னு தோணிடும்ல. ஆமாம், என்னமாவது பிடிச்சா கழுத்து பிடிச்சாது மூச்சு பிடிக்காம இந்த மாதிரி இது சொல்லுவாங்க இல்லையா, வடக்கிருந்து உயிர் துறந்தாருன்னு. அது மாதிரி மூச்சு கச்சு அடக்க முடியாது. அதாவது எப்போவுமே என்ன சொல்லுவாங்கன்னா, நீச்சல் தெரிஞ்சவனுக்கு வந்து தண்ணியில் மரணம் வராது. தண்ணி அறியாமலே வெளியே வந்துடும். நீங்கள் தண்ணி முங்கவே முடியாது உங்களுக்கு. அது மாதிரி அங்கே வந்து பார்த்தா அக்கம் பக்கம் இல்லை. இதுக்கு முன்னாடி வேறு ஒரு இதை சொல்லுவாங்க. உள்ளே போனால் வந்து கூட இருந்தவனுடைய ரத்தத்தை தண்ணி இல்லாமல் அவனுடைய கடித்து ரத்தத்தை உறிஞ்சி குடித்து பொழைச்சான்னு ஒரு இதெல்லாம் உண்டு. முன்னாடி சில நிகழ்வு நடந்திருக்கு. இப்போ இங்கே வந்து எவன் ரத்தத்தை எவன் கடிக்கிறது? ஆமாம். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு இதை வந்து நம்ம பெரிய அளவுக்கு இடிபாடுகள் அந்த இதில் என்னது போரூர் தாண்டி இடத்துல ஒரு 11 மாடி ஒன்று விழுந்துச்சுல்ல, கட்டடம் விழுந்துச்சுல்ல, அதை பற்றி வந்து வைரமுத்து ஒரு கதை எழுதியிருப்பார். காதலி இருக்கிற இடத்துல வந்து காதலன் செத்து போகிறான், வேறு வழியில் வேறு இல்லை. காதலிக்கு வந்து தன்னோட சிறுநீரை கொடுத்து அவளை வந்து புழைக்க வச்சு காப்பாற்றிருப்பான் அப்படின்னு ஒரு சிறுகதை வந்திருக்கும். என்னென்னா இது சிறுநீரா, இது ரத்தமா, இது என்னென்னலாம் பிரச்சனை இல்லை. அப்போ தேவை நமக்கு வந்து தாகத்தை தீர்க்கிறதுக்கு ஒரு விஷயம் தேவை அப்படிங்கிறது. அப்போது தாகத்தை தீர்க்க முடியாமல் அப்போது அந்த நாட்டில் வந்து ஆட்சி இருக்கா, அந்த நாட்டில் அதிகாரிகள் இருக்காங்களா, என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, லஞ்சம் ஊழல். இந்த லஞ்சம் ஊழலும் தலைவிரித்து ஆடக்கூடிய நாடுகளில் மக்கள் வந்து புறக்கணிக்கப்படுகிறார்கள்.
அதில் இவ்வளோ பேர் வந்து இறந்தாங்கல்ல, யார் பொறுப்பேற்றுக்கிறது? அந்த குடும்பம். இப்போ எத்தனை குடும்பம் வந்து இப்போ 49 பேர் இறந்தாங்கன்னா ஒரே குடும்பமாக இருக்க வாய்ப்பு இல்லை, பல குடும்பங்கள் இருக்கு. பட்சம் ஒருத்தர் 2 பேர் இருக்கலாம். அந்த குடும்பங்களோட எதிர்காலம் என்ன யோசிச்சு பாருங்களேன். அப்புறம் சாகரவனுக்கு வந்து கண்ணு முன்னாடி ஒவ்வொருத்தராக வந்து அப்படியே நாக்கை தள்ளி போய் அதை நம்ம வந்து விஷுவலாக யோசிச்சு பாருங்க. அப்படியே ஒவ்வொரு கண்ணு முன்னாடி ஒவ்வொருத்தராக தள்ளி போய் அடுத்து கஷ்டப்பட்டு போய் வா அப்படி தட்டினா கூட ஆன்னு முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கலேன். அப்படியே சாதாரண இருக்கும். அது அங்கே வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு இறந்துங்கிறது வேறு விஷயம். தண்ணி இல்லாமல் டீஹைட்ரேஷனில் இறந்தாங்கிறது வந்து அதை யாரை வந்து செருப்பால் அடிக்கிறது? ஒன்று மக்களோட அலட்சியம், இன்னொன்று அங்கே ஆட்சியாளராக இருக்கிறவங்க அக்கம் பக்கம் வந்து எதுவுமே இல்லாமல் திடீர்னு வண்டியை வந்து ஒழுங்காக செக் பண்ணாமல் இவ்வளோ தூரம் போகிறோம் வர்றோம் இல்லையா, அதில் வண்டியில் வந்து இவ்வளோ பேர் வர்றோம், இடையில வந்து இந்த மாதிரி ஏதாவது நிகழ்ச்சி நடந்தால் பேக்கப்க்கு என்ன இருக்குது? என்ன இருக்குது? தண்ணி வேணும், உணவு வேணும். இந்த உணவெல்லாம் கொண்டு வரணுமே, என்ன செய்யணும்? பாலைவனத்தில் நீங்கள் வந்து ஆப்பிரிக்காவில் மற்ற சில காடுகளில் பார்த்தீங்கன்னா மரங்கள் இருக்கும், இது இருக்கும், என்னமாவது ஒரு விலங்குகள் இருக்கும், என்னமா போய் பிடிச்சி விலங்கை கடிச்சாவது ஒரு ரத்தத்தை உறிஞ்சிக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஒன்றுமே இல்லாமல் பட்ட இதில் வந்து ஒரு மாதிரி தகிக்கிற சகாரா. நீங்கள் சகாரா வந்து வீடியோவில் பாருங்கள். நான் வந்து அரபு நாடுகளோட அந்த பாலைவனத்தை நடந்திருக்கேன், பார்த்துருக்கேன். தாங்க முடியாதுங்க. காலெல்லாம் வந்து கணுக்காலெல்லாம் உள்ளே போகிற அளவுக்கு மணலில் புதஞ்சுன்னா அந்த ஏரியாவில் வந்து லேண்ட்ஸ்கேப் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன ஏரியா போய் பார்க்கணும், அதை சர்வே பண்ணணும் அப்படின்னு அதெல்லாம் பார்த்து அப்போ யோசிச்சிருக்கேன் வந்து என்னடா மனுஷங்க வாழ்கிறதுக்கு இப்படி ஒரு இடமா அப்படின்னு. அதனால் இது என்ன சொல்கிறதுன்னா, இது ரொம்ப சிம்பிள். இன்னும் நாகரிகம் இல்லாத, இன்னும் மனிதர் உயிரை வந்து அலட்சியப்படுத்துகிற, இன்னும் கேவலமான மனிதர்கள் இங்கே இருக்காங்கன்னு அர்த்தம். இது வந்து அப்படியே நம்ம இதுக்கு போனோம்னா இன்னும் அதிகாரிகள் நம்ம மக்களை அலட்சியப்படுத்துறது இருக்குது. சாகிற அளவுக்கு இல்லை, ஆனாலும் அதிகாரிகள் அலட்சியப்படுத்துகிறாங்க இல்லையா. அதுவும் இப்போ நடந்த அந்த இதுக்கும் லேசாக ஒரு சின்ன ஒற்றுமையை பார்த்துக்கலாம். அங்கே அலட்சியப்படுத்த பார்த்து 49 உயிர் போயிடுச்சு, இல்லை அக்கம் பக்கம் ஏதாவது வந்து ஒரு கம்யூனிகேஷன் அதெல்லாம் வந்துருச்சு, பிரச்சனை வந்திருக்காதே. அதுவும் இவங்க இந்த மாதிரி ஆட்சிங்கிறத விட 2 பேர் உயிரை பணைய வச்சு 50 கிலோமீட்டரு அந்த வெயிலையும் பாடந்து நடந்து போனது. நல்ல வெயில் நேரம். இப்போ அவங்க பொழைச்சிக்கிட்டாங்களா சார்? அந்த 2 பொழைச்சிட்டாங்க. அரகுற உயிரில் போய் பொழைச்சிக்கிட்டாங்க. இது ஒன்சு போய் ரீச் ஆகிட்டாலும் பொழைச்சிக்குவாங்கல்ல. இங்கே ரீச் ஆகிருக்க திரும்ப வந்து இங்கே வந்து பார்த்தோன்னே எல்லாம் இறந்து கிடக்காங்க. அப்போ என்ன நடக்கும்? முடிஞ்சு நியூஸாக வந்துச்சு. அது உண்மையிலே ஒரு என்ன சொல்கிறதுன்னா, இந்த அலட்சியம் இது அதெல்லாம் சேர்ந்து தான். இப்போ நமக்கே வந்து முன்னாடி வந்து இந்த இதெல்லாம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு ஊரை கடந்து போகிறதுக்கு வந்து தண்ணி வந்துச்சா தண்ணியில் வந்து வழி இல்லாமல் கடந்து போகும்போது தண்ணியில் வெள்ளத்தில் அடித்து போகிறது, இதெல்லாம் அலட்சியம் தானே. மனித உயிர்களுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்காமல் அலட்சியப்படுத்து. அதுதான் வந்து நம்ம வந்து நாகரிகம் அடைஞ்சிருக்க எல்லாம் கரெக்டு தான். ஆனாலும் எளிய மக்களை யாரும் அலட்சியப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது இந்த இதிலேருந்து 49 உயிர் சகாராவில் போச்சு பார்த்தீங்கன்னா நைஜரில். ஓகே, அதுலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் இது. ஓகே சார், நீங்கள் சொன்ன மாதிரி ஒருவேளை அதை கூட்டு போகிறவங்க வந்து ப்ராப்பராக வண்டியை செக் பண்ணியிருந்தாலோ, இல்லை பேக்கப்புக்கு ஒரு ஃபுட் ப்ராப்பரான ஜிபிஎஸ் ஏதோ ஒன்று இருந்தால் கூட ஏதாவது இருக்கணும்ல. எதுவுமே இல்லாமல் வந்து இது செத்த வந்து உடனே மணிக்கணக்கில் செத்துட மாட்டாங்க, நாள் கணக்காக வந்து விடிய வந்து தண்ணி இல்லாமல் இது இல்லாமல் என்ன பண்ணியிருப்பாங்க. அப்போ தேட மூட்டை அந்த கவர்மெண்ட்டை சொல்கிறதா என்ன? எதை நீங்கள் எடுத்தீங்கன்னா எல்லாத்தையும் அடுத்தடுத்து போங்க. ஆமாம், அதுதான் இதோட அந்த அலட்சியம், ரொம்ப சிம்பிளாக. ஓகே, இந்த செய்தியை பற்றி இவ்வளோ குறிப்புகள் பகிர்ந்துக்கிட்டதுக்கும் நேரத்தை செலவிட்டதுக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி.